ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் புலிகள் காப்பகத்தில் 17 நீர்நிலை பகுதிகளில் தன்னார்வலர்கள் மற்றும் வனத்துறையினர் பறவைகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் நீர்நிலை பகுதிகளில் தன்னார்வலர்கள் வனத்துறையைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பறவைகள் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த கணக்கெடுப்பு பறவைகளின் இனங்கள், வரும் எண்ணிக்கை, வாழ்விட தரம் மற்றும் நீர்நிலைகள் மாசடைந்துள்ளதா என்பதை அறிய உதவுகிறது. மேலும் சதுப்பு உள்ளான், பஞ்சுட்டான் மற்றும் ஊதா சேன் சிட்டு ஆகிய இனங்கள் அதிகமாக கண்டறியப்பட்டுள்ளதாக தன்னார்வலர்கள் தெரிவித்தனர். டிசம்பர் 27, 28 அதாவது 28ஆம் தேதி தான் உண்மையான கணக்கெடுப்பு நடைபெறுகிறது. 27ஆம் தேதி யார் யார் போகிறார்கள் என்று கணக்கெடுப்பு நடக்கிறது என்பதை பற்றிய விஷயங்கள் இருக்கிறது. இதனுடைய முக்கியமான காரணம் என்ன என்று நாம் சொன்னால், ஒரு நீர்நிலையின் வாழிடத்தன்மை, வாழிட ஆதாரம் இவையெல்லாம் எப்படி இருக்கின்றன என்பதை கண்டறிவதற்கும், பறவைகளின் இனங்கள் எவ்வளவு இனங்கள் அங்கு வருகின்றன, பறவைகளுக்கு அது தகுந்த இடமாக இருக்கிறதா என்பதை பார்க்கவும் இந்த கணக்கெடுப்பு பெரிதும் உதவுகிறது. பல்லுயிர் பெருக்கம் என்பதற்கு முக்கியமான ஒரு ஆதாரமான ஒரு விஷயம் பறவைகளைத்தான் நாம் எளிதில் காண முடியும். மற்ற விஷயங்களை காண்பது மிக அபூர்வம். அதனால் பறவைகளை வைத்து இந்த இடம் பல்லுயிர் பெருக்கத்திற்கு சிறந்த இடமா என்பதையும் பார்க்கலாம். நீர்நிலைகள் மாசடைந்து விட்டனவா என்பதையும் நாம் கண்டறியலாம். நமக்கு பல விதத்திலும் பல்லுயிர் பெருக்கத்தையும் நம்முடைய நாட்டின் இயற்கை வளத்தையும் கணக்கெடுவதற்கு பறவைகள் ஒரு காரணமாக இருப்பதனால் இந்த பறவைகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும்.